ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தியாஸ்ரீ சேனல். இந்த சீரிஸ் உங்களுக்கு எல்லோரும் பிடிச்ச மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சீரிஸில் கொடுக்க போகிறேன். பிகாஸ் என்னென்னா, நான் எங்கள் மெயினான பிளேஸ் சவுகார்பேட், சென்னையில் இருக்க சவுகார்பேட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டையும் ஒரு சீரிஸாக நான் போட போகிறேன் உங்களுக்காக. என்னென்னலாம் கிடைக்கும் அண்ட் பிஸ்னஸ்க்காக என்னென்னலாம் உதவும். அண்ட் நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டோர், சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆர் எனி அதர் திங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே, நான் போட போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரீட் என்னென்னா பெருமாள் முதலி ஸ்ட்ரீட். இது சவுகார்பேட்டில் இருக்க என்எஸ்சி போஸ்ட் ரோட்லேருந்து வரும்பொழுது இதுதான் ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. இதில் நிறைய ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ எதுக்கு ஸ்ட்ரீட் விளாக் பண்ணுறேன்னா, சப்போஸ் நான் உங்களுக்காக ஒரு செப்பரேட் ஷாப்பில் போயிட்டு ஒரு விளாக் எடுத்து போடுறேன்னா, உங்களுக்கு அதில் கடையில் என்ன இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். பட் நான் ஒரு ஸ்ட்ரீட் விளாக்னு போடும்பொழுது அங்கே எத்தனை கடைங்க இருக்குது, எவ்வளோ கடையில் என்னென்ன சேல் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்லேயும் என்னென்ன ஃபேமஸ்ன்ட்டு உங்களுக்காக நான் விளாக் எடுத்து போட்டிருக்கேன் மக்களே. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். இந்த சவுகார்பேட்டை எல்லாருமே மினி பாம்பேன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் அங்கே பை பண்ணிவிட்டு இங்கே வந்து செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது லாபமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சின்ன இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆர் செல்லர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுகார்பேட் தான் பெட்டர். ஸோ நீங்கள் சவுகார்பேட்டுக்கு பிளான் பண்ணி வரீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மக்களே. ஸோ இப்போ நீங்களே பார்த்துட்டு வரீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டிக்கர் போர்ட் ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய டாய்ஸ், சின்ன ஃபேன்சி ஸ்டோரில் என்னென்னலாம் சேல் பண்ணுவாங்களோ எல்லாமே கிடைக்குது மக்களே. நிறைய கண்டெய்னர்ஸ், அந்த நம்ம பேங்கிள்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் அண்ட் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த லிப்ஸ்டிக்ஸ் அண்டு நிறைய ஷேடோஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. வாங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நான் விளாக் பண்ண போகிறேன். என் கூடயே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு போடுற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர்லேருந்தும் இங்கே வாங்குறதுக்கு வருவாங்க சேல் பண்ணுறதுக்காக. அண்ட் நியர்பை இருக்க பக்கத்து சென்னைக்கு அடுத்து இருக்க ஊரில் அந்த மாதிரிலாம் இருந்து இங்கே நிறைய வாங்கிட்டு போவாங்க மக்களே. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். சென்னையை சுற்றி இருந்திருக்கவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த விளாகே போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விளாக் எடுத்திருக்கேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மல் பார்த்தீங்களா, எவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் சூரத் அண்ட் பாம்பே, டெல்லிக்கு போய் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே நீங்கள் ஒரு நல்ல ஷாப்பாக நீங்கள் பார்த்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் தருவாங்க மக்களே. நான் எந்த ஷாப்புக்குமே ப்ரொமோட் பண்ண விரும்பலை. நீங்களே டேரெக்டாக பார்த்து ஒரு 10 கடை விசாரித்து கண்டிப்பாக நீங்கள் வாங்குறது பெட்டர் மக்களே. ஸோ நான் இப்போ ஏதாச்சும் ஒரு கடையை சொல்லி அதை விட வேறு கடை கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ அதனால தான் நான் ஸ்ட்ரீட் விளாகே பண்ணுறேன். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே மொத்தமாக காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வரணும், ஏது வரணும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சவுகார்பேட் வாங்க. கண்டிப்பாக இங்கே பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன அந்த கம்பல் விற்பாங்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்க போடுற கம்பல்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இங்கே இருக்குது மக்களே. நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எதற்காகனா, இது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் செல்லர்கிட்டையோ பிடிபி பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டையும் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன் டைம் நீங்கள் சவுகார்பேட் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மக்களே. உங்களுக்கு எது வாங்குறது எதை விடுறதுனே தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில கடையில் ஒன்லி ஹோல்சேல்லே போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கலாம்.
மக்களே நீங்கள் வந்து சவுகார்பேட் வரீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து கையில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வாங்க மக்களே. பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே சில கடையில் வந்து கூகுள் பேலாம் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில கடையில் வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டிலாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில கடையில் வந்து காசு மட்டும்தான் வாங்குறாங்க, கூகுள் பே அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு போர்டே வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பிஃபோராக கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் போய் அலைய வேண்டாம். அங்கே வந்து நீங்கள் ஒரு சில ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் வந்து ஏடிஎம்லாம் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மணி தேவைப்படுதுன்னா உடனே நீங்கள் போய் எடுக்க முடியாது, எல்லாமே லாங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட் விலாக்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இங்கே நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ பிளான் பண்ணி வந்துடாதீங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா எங்கே பார்க் பண்ணணுன்றது முதலே ஒரு ஃபஸ்ட் விலாக்லேயே நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ லாஸ்ட்லேயோ இல்லாட்டி மிடில்லையோ நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்க் பண்ணுறதுன்னு ஒரு ஈஸியான ரூட் கிடச்சிரும். ஸோ பைக் பார்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிளேஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. நான் எதுக்காக வந்து உங்களை இந்த மாதிரி பெரிய வண்டியில் வராதீங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீட்லேயும் கார்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. பைக் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எவ்வளோ வந்து வண்டியை வந்து வெளியவே பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாப் ஓனர்ஸே நிறைய வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. சில பேர் கடைக்கே வந்து பைக்கில் வந்திருப்பாங்க. அங்கேயே வெளியே விட்டு போகிறனால எந்த வண்டியும் போகிறதுக்கும் வரத்துக்கும் முடியாமல் இருக்கும். எப்பயுமே இங்கே டிராஃபிக்காக தான் இருக்கும். இங்கே வீக்கெண்ட் மட்டும் கிடையாது, வீக்கெண்ட், வீக் டேஸ் எல்லா நாளுமே இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே எல்லாமே 9 மேலே தான் வந்து ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. சில ஷாப்ஸ்லாம் வந்து 10 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் மினிமம் 10 வந்து நீங்கள் சவுகார்பேட்டில் இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஷாப்பிங்ஸே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே டைம் போக 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 ஜனமும் அதிகமாகும் அண்ட் டிராஃபிக்கும் அதிகமாகும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இயர்லி மார்னிங் நிறைய வந்து ப்ராடக்டை இன்னொரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி வந்து பண்ணால் பரவாயில்ல. பட் இங்கே ஷாப்பிங்கும் ஒரே டைமில் நடக்கும் அண்ட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர வண்டிங்களும் வந்து நிறைய வந்து ஒரே டைமில் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே டைமிங் இல்லாமல் இங்கே ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன், வண்டி விடுறதுக்காக நான் ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பேன், அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட உங்களுக்கு பெட்டர் பிளேஸ் தெரியும்னா நீங்கள் அங்கேயே வந்து விட்டுருங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக போய் அதை பார்த்துருங்க மக்களே. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே வரீங்கள்ல, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. பார்த்துட்டே வாங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 மீட்டர்ஸ்க்கு மேலேயே போகும்னு நினைக்கிறேன். மேபி நான் வந்து ரொம்ப லாங்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கேன். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்க ஷாப்ஸ் தான் நிறையா காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு பில்டிங்கில் வந்து அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது மக்களே. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து 700-800 ஷாப்ஸ் இருக்கும் போல், அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ஷாப்ஸ்லேயும் ஒரு கடையிலையும் வந்து உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தராச்சும் கம்மியாக தரமாட்டாங்களா? உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ப்ரைஸில் கண்டிப்பாக தர ஒரு பர்சனாச்சும் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஷாப் நேமும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அண்ட் அது எங்கே இருக்குது, என்ன மாதிரி ரேட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உதவும் மக்களே. ஸோ அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதுன்னு நம்ம கமெண்ட்லேயே தெரிவித்தா நான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்து பிளான் பண்ணி நான் உங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவேன் மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் மட்டும் நம்ம இப்போ விலாக் பண்ண போகிறதில்ல, இதுக்கப்புறம் வர்ற எல்லா விலாகுமே வந்து அட்டகாசமாக இருக்கும். நிறைய ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு விலாக் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்தந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன ஃபேமஸோ உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் அதில் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த மெகந்தி ஸ்டிக்கர் வந்து நான் வெளியே வாங்கியிருக்கேன் மக்களே, ஃபேன்சி ஸ்டோரில். ஸோ இது வந்து மேபி 100 அண்ட் 120 ஆர் 80 ருபீஸ்க்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக விற்கிறாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயே எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். வந்து பார்த்து எல்லாமே வாங்கிட்டு போங்க மக்களே. சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது பெஸ்ட்டு ஸ்ட்ரீட். இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு வைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறைய இருக்குது. பாருங்கள், வாங்கிட்டு போங்க மக்களே. நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. டாய்ஸ்க்கான ஸ்ட்ரீட்டும் வந்து செப்பரேட்டாக இங்கே இருக்குது. நான் அதுவும் செப்பரேட்டாக நான் ஒரு விலாக் போடுறேன். பட் இங்கே சின்ன சின்ன ஷாப்லேயும் வந்து நிறைய டாய்ஸ் விற்கிறாங்க. ஐ மீன் நீங்கள் நிறைய ஃபேன்சி ஸ்டோரில் விற்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறனால ஸோ இங்கேயே வந்து நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அடித்து பேசி ரேட் பேசி வாங்கிட்டு போகலாம் மக்களே. மக்களே, உங்களுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். அண்ட் நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணி வரீங்கன்னா சவுகார்பேட்டுக்கு, மெயினில் இருக்க ஷாப்பை பார்த்துட்டு இங்கேயே நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு போகிறத மட்டும் பண்ணாதீங்க. அங்கேயும் பாருங்கள் அண்ட் எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். அங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது.
ஸோ உங்களுக்கு அங்கே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கலாம். பிகாஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே இருக்க ஷாப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக விற்கலாம். ஸோ எல்லாருமே அங்கேயே வந்து வாங்குறனால, வேறு எல்லாரும் உள்ளே வந்து வாங்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால, கண்டிப்பாக அவங்க ரேட் அதிகமாகவும் விற்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ₹1 ஆர் ₹10 கம்மியானாலும் உங்களுக்கு லாபம் தானே! ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். உள்ள வரைக்கும் வந்து பாருங்க. நெறைய ஷாப்ஸ் இருக்கு. நெறைய ஷாப்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும் மக்களே! கண்டிப்பா ஒரு நாள் பிளான் பண்ணி வாங்க. உங்க ஷாப்க்கான நல்ல ஹோல்சேல் ப்ராடக்ட் வாங்குற இடம் எதுன்னா, நம்ப பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் தான். அதுவும் சவுகார்பேட்ல இருக்கு. என்எஸ்சி போஸ்ட் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா, மெயின்லயே வந்து உங்களுக்கு போர்டு இருக்கும். மின் ஸ்ட்ரீட்லேருந்து வரீங்கன்னா, உங்களுக்கு அங்க கேட்டு தான் நீங்க வரா மாரி இருக்கும் மக்களே. பாரிஸ்ல பீச் ஸ்டேஷன் ஆர் பாரிஸ்ல நீங்க பஸ் இறங்குறீங்கன்னா, ஆர் பீச் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இறங்கி வரீங்கன்னா, பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் என்எஸ்சி போஸ்ட் ரோட் போகணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியான ரூட்டே காட்டுவாங்க. ரொம்ப பக்கம் தான் அங்கருந்து. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க கூடவே சேர்ந்து நீங்களும் வளருங்க. எல்லாருமே வளர்த்தும் விடலாம். நன்றி மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.